கல்லீரல் புண்ணாகிறது வந்து அந்த வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், எல்லாம் 1008 வேலைகளில் இந்த பயில் ஒரு சாராயத்தை ஊற்றினா முதல்ல அதை தான் வெளியே தள்ளணும். வெளியே தள்ளினா தான் அந்த சாக்கடைகள் கிடந்தால் தான் அது வெளியே தள்ளினா தான் அடுத்த வேலை பார்க்க முடியும். என்ன பண்ணும் அது பாட்டில் வெளியே தள்ளி அதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு வரும். இந்த முதவளுக்கு பிறகு அதை வெளியே தள்ள முடியல, வேலை திரும்ப திரும்ப ஊற்றிக்கிட்டே இருந்தான்னா ஜீரண சக்திக்குரிய வேலை நடக்காது, வாமிட் பண்ணும். தண்ணியை போட்டு ஒன்றுக்கெலாம் அந்த வயிற்றை எடுத்துகிட்டு எவர் சில்வரில் வச்சிடணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று ஆர்டர் பண்ணி இதை கலட்டிட்டு அங்கே வச்சுட்டோன்னா அது பாட்டில் என்னத்தை வேணாலும் ஊற்றிட்டு போயிட்டே இருக்கும். எல்லா குடும்பத்துலேயும் இந்த நாசம் நடந்துருக்கு. காமராஜர் வந்து அப்போது கருணாநிதி ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாளில் ஒரு நாள் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருந்துருக்காரு. அப்போ போய் அவரை பார்க்க போனவங்க, என்னையா இவ்வளோ ரொம்ப சோகமாக இருக்காங்க, திறந்துட்டானுங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணமே, சாராயத்தை திறந்துட்டானுங்களே நாட்டில் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஒரு அம்மா அவர் மீட்டிங் போயிட்டு திரும்பி போகும்போது எல்லாம் ஓடி வந்து மனு கொடுப்பாங்க. ஐயா என் குடும்பத்தில் எப்படி இருக்க காப்பாற்றுங்கன்னா நிறுத்தி கேட்பார். அப்படி கேட்கும்போது ஒரு அம்மா, ஐயா என் புருஷனை பிடிச்சி உள்ளே போட்டாங்கய்யா, திரும்ப பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க அப்படின்னா, என்னப்பா விஷயம் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்க கேட்டோன்னா, அந்த ஆள் சாரையும் வடிக்கிறவன் அப்படின்னா, அவன் உள்ளே இருக்கட்டும், அதான் நல்லது, வெளியில் வந்தான்னா ஊரெலாம் நாசமாக போகும், அங்கேயே இருக்கட்டும் போ, நீ என்ன வேணா நீ ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணி பிழைச்சிக்க, ஒரு இட்லி கடை வச்சு பிழைச்சிக்கன்ட்டு அது பாட்டில் போயிட்டாரான். அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை தான் கவர்மெண்ட்டே நமக்கு வந்து அதுக்கு வச்சு என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும் அது அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன வருமானம் இல்லாமல் என்ன நாங்கள் பெரிய பிடுங்கிட்டோம், நாட்டில் நாங்கள் தான் பெரிய உலகத்திலே நாங்கள் எங்கள் ஸ்டேட்டை தான் தூக்கி நிறுத்தியிருக்கோங்கிறீங்க. எத்தனை குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு இளம் டெத்து நடக்குது. எல்லாம் ஒன்று ஆக்சிடெண்ட்டில் சாகிறான், இல்லைன்னா லிவர் போயிடலாம். எல்லா குடும்பத்திலையும் இருக்குது அந்த மாதிரி. இதெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய நாட்டை முன்னேற்றி என்னத்தை கிழிக்க போகிறீங்க? சரி, நான் கண்ணா முன்னாடி கேட்பேன். அதுக்கு ஒரு திட்டம் போட்டு, அது முக்கியமான திட்டம், நாட்டை காப்பாற்றணும், இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா அது ஒரு முக்கியமான திட்டம். அதை செய்யாமல் நாட்டில் நாங்கள் அதை பிடுங்கிட்டோம் இதை பிடுங்கிட்டோன்னா, அதனால் முக்கியமான காரணம் கல்லீரல் டேமேஜுக்கு வந்து சாராயம் தான். இது போய் கல்லீரல்களை கெடுத்து அந்த செல்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு ஒரு ஸ்டேஜ் தாண்டி வரும்போது தான் மஞ்சக்காமாலை தெரியும். மஞ்சக்காமாலை அறிகுறி வருது சாராயம் அடிக்கிறவனுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 70% சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமாவது இருக்க 30% செல்லை வச்சு குப்பைத்தி கொண்டு போகலாம். திரும்பவும் அடித்தானா அவ்வளோதான், ஒன்றும் காப்பாற்ற முடியாது. மஞ்சக்காமாலை முத்திரும், பிறகு மூளை பாதிப்பு வரும், ஐசியூவில் தூக்கி போடுவாங்க கொஞ்ச நாளைக்கு, பிறகு வீட்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்ப சொல்லிடுவாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கம்பாங்க. முதல்ல முக்கியமான சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஐசியூவில் காசு கட்டணும்ல அதுக்கு சொல்லுவாங்க முதல்ல. அப்புறம் சரி இனி ஒன்றும் பேராது, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடலாம், எல்லாம் கிளம்பி வர சொல்லுங்க வேணும். அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொண்டு விட்டுரும். முக்கியமானது ஆல்கஹால். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ. சாதாரண குழந்தைகளுக்கு வர்றது, சின்ன குழந்தைகளுக்கு வரலாம், தண்ணியில் உள்ள கிருமியினால் ஹெப்படைட்டிஸ் ஏ வரும். அல்லது ரத்தத்து மூலமாக வரக்கூடிய மஞ்சக்காமாலை பி, ஹெப்படைட்டிஸ் பி வரலாம். இதெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷனால் வருது. இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள். மற்றபடி வேறு டேமேஜ் வந்து வேறு செகண்டரிஸ் லிவர், எங்கேயாவது கேன்சர் இருந்து செகண்டரிஸ் டெபாசிட் வந்து வரலாம், அல்லது லிவர்லேயே ஒரு கேன்சர் வந்து இங்கே அடைப்பு வந்து மஞ்சக்காமாலை வரலாம். அந்த மாதிரி ரேர் காசஸ் இருக்குது. முக்கியமான காரணம் தண்ணி போடுறது. நான் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு வரலாம், தண்ணி போடாமலும் ஒரு சிலருக்கு ஹெப்படைட்டிஸ் வரலாம். அது ஆனால் 90% இவங்க தான், மெஜாரிட்டி அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா தண்ணி பக்கத்தில் போகக்கூடாது.